ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லூஷியஸ். இன்றைக்கி நல்ல கரகரப்பாக மொறுன்னு கொஞ்சம் கூட அரிசி மாவே பயன்படுத்தாமல் தட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த மெஷரிங் கப்பாக பயன்படுத்துகிறீங்களோ அதே அளவுகளை எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கிங்க. 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு குறைவாக மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மெஷரிங் கப்பால் 3/4 பங்கு ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணால் எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வர நேரத்தில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். கட்டிகள் பிடிக்காமல் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3/4 பங்கு ரவைக்கு 1.5 பங்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் ஆட் பண்ணி நம்ம செஞ்சோம்னா நம்ம பர்ஃபெக்டான தட்டை நம்ம ரெடி பண்ணலாம். ரவை நல்லா வெந்த பிறகு பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். அந்த டயத்தில் ஏதோ ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். மிக்சிங் பவுலுக்கு மாற்றின பிறகு ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு நம்ம ரெஸ்ட்டில் வைக்கலாம். கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஒரு மூடி போட்டு ரெஸ்ட்டில் வைப்போம். 10 நிமிஷம் கழித்து உங்கள்கிட்ட இப்போ காமிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை கையில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்குவோம். கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுறதுனால இந்த தட்டை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் அதே நேரத்தில் நல்ல வாசனையாகவும் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். ஓமத்தில் தூசிகள் இருக்கும், அதனால் கையில் நல்லா தேய்ச்சிட்டு உமியை ஊதின பிறகு ஆட் பண்ணிக்கணும். சிறிதளவு பொடிதாக நறுக்கிய கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். ஆயில் கையில் அப்ளை பண்ணுறதுனால ரவை பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அது கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்ம பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. கையில் ஆயில் அப்ளை பண்ணுறதுனால ரவை கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே இல்லை. சப்பாத்திக்கெலாம் நம்ம எப்படி மாவு நம்ம பிசைஞ்சு எடுப்போமோ அதே மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிறேன். மாவுனுடைய மேல் பகுதி காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஈரத்துணியை போட்டு நம்ம கவர் பண்ணி வைக்கிறப்ப மாவு மேல் பகுதி காயாமல் இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு நம்ம எப்படி சப்பாத்தி கட்டில் வச்சு தேய்ப்போமோ அதே மாதிரி இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுப்போம். நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்த பிறகு நீங்கள் விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு சின்ன மூடியை எடுத்து தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண பிறகு மீதமுள்ள மாவை எடுத்துடலாம். நல்லா மெலிசாக இருக்க மாதிரி மாவை தேய்ச்ச பிறகு நீங்கள் செஞ்சீங்கன்னா தட்டை நல்லா கரகரப்பாக மொறுமொறுப்பாக இருக்கும். இதே மாதிரி எல்லா மாவையும் சப்பாத்தி போல் தேய்ச்சிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் தேவைக்கேற்ப ஆயிலை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒன்று ஆட் பண்ணி நம்ம பொரிச்சு எடுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்க டயத்தில் நம்ம போடுறப்ப அந்த தட்டை பார்த்திங்கன்னா நல்லா உப்பிக்கிட்டு சாப்பிட்றப்ப நல்லா கரகரப்பாக மொறுன்னு இருக்கும். வாயில் போட்டோடய அப்படியே கரைஞ்சி போகும். இதே மாதிரி எல்லா பேட்சஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு நல்ல கரகரப்பாக மொறுன்னு தட்டை ரெடி. இப்போ உங்கள்கிட்ட ஒன்று எடுத்து விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு கரகரப்பாக மொறுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.